Next clinical chart is angular stomatitis, that is vitamin B2, water soluble vitamin B2 riboflavin deficiency வர கேஸ் பேர் angular stomatitis. Clinical scenario எப்படி இருக்குன்னா, a 10 years old girl coming with the history of repeated attacks of ulceration at the angle of the mouth or fissure of the mouth and red, swollen and painful tongue. ரெட்டாக இருக்கும், பெயின்ஃபுல் டங் இருக்கும், டங் ஸ்வோலன் டங்காக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் ஈட்டிங், டிஃபிகல்ட் டு ஓப்பன் ஹர் மவுத் கம்ப்ளீட்லி. ஃபார்மர் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபார்மர் அண்ட் வெஜிடேரியன் ஃபேமிலி. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோஃபோபியாவும் இருக்குது. ஃபார் த பாஸ்ட் 1 இயராக ஃபோட்டோஃபோபியாவும் அந்த கேர்ளுக்கு இருக்குது. ஆன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேலார் அனிமியாவாக இருக்குது. ஐஸ் ஷோடு சர்க்கம் கார்னியல் வாஸ்குலரைசேஷன். சர்க்கம் கார்னியல், அந்த கார்னியா உள்ள பார்த்தீங்கன்னா நியூ பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ரெட்டிஷ் கலரில் லைனாக இருக்கும். சர்க்கம் கார்னியல் வாஸ்குலரைசேஷன் அண்ட் ஹேட் அ ஃபிஷர்டு லிப்ஸ். இந்த லிப்லலாம் பார்த்தீங்கன்னா கோடாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் மவுத்லேயும் கோடாக இருக்கும். ரைட்டா, இதுதான் கேஸு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஐடென்டிஃபை த டிஸ்பிளேட் கண்டிஷன், above displayed condition and mention the cause. அந்த டங் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், ஸ்வோலன் டங்காக இருக்கும், ஃபிஷர் டங்காக இருக்கும். ஆன்சர் இஸ் ஆங்குலர் ஸ்டொமடைட்டிஸ். வாட் இஸ் த ஆர்டிஏ ஆஃப் திஸ் வைட்டமின்? ஆக்சுவலி 1 milligram. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1.5 milligram per day. For adult, additional 0.2 to 0.4 milligram per day in pregnancy and lactation. So 1 to 2 milligram per day ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நேம் தி கோ என்சைம் ஃபார் திஸ் வைட்டமின் டெஃபிஷியன்சி. வைட்டமின் வந்துட்டு ஆக்சுவலி ரைபோஃப்ளேவின், அதனுடைய கோ என்சைம்ஸ் ஆர் கோ ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எஃப்எம்என் அண்ட் எஃப்ஏடி, தட் இஸ் ஃப்ளேவின் மானோ நியூக்ளியோடைட் அண்ட் ஃப்ளேவின் அடினைன் டை நியூக்ளியோடைட். இது ஜென்ரலாக ஃப்ளேவனாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, எஃப்எம்என் அண்ட் எஃப்ஏடி. அடுத்த கொஸ்டின், write any 2 biochemical functions of this coenzyme. இந்த NAD, FMN, FAD பற்றி 2 ரியாக்ஷன் கேட்குறாங்க. உங்கள் புக்கில் 5 ரியாக்ஷன் இருக்குது. ஏதாவது சிம்பிளாக 2 எடுத்துக்கோங்க. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, FAD டிபெண்டன்ட் என்சைமில் சக்சினேட் டு ஃபியூமரேட், இந்த கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகிற என்சைம் பேர் சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ். இன்னொன்று FMNன்னு ஒன்று இருக்குது. இந்த FMN எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எலக்ட்ரான் கேரியராக யூஸ் ஆகுது. அடுத்து ஜாந்தின் ஆக்சிடேஸ்னு ஒன்று இருக்குது. இது பியூரின் மெட்டபாலிசம் டிகிரடேஷனில் யூஸ் ஆகுது. லைக் தட் 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கணும் ஃபார் எஃப்ஏடி அண்ட் ஃபார் எஃப்எம்என். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஆர் தி அதர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் வைட்டமின் டெஃபிஷியன்சி? இந்த டங் இந்த இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் எஸ், கிளாசைட்டிஸ், பெயின்ஃபுல் டங், மெஜெண்டா கலர்டு டங், ரெட் கலர் இல்லாமல் பர்பிள் கலர், நல்லா சிவியராக பர்பிள் பீட்ரூட் கலரில் இருக்கும். கீலியோசிஸ் இருக்கும், ஃபிஷர் இந்த மவுத்து, அண்ட் சர்க்கம் கார்னியல் வாஸ்குலரைசேஷன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரைபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சி ஆங்குலார் ஸ்டொமடைட்டிஸ். எஃப்ஏடி எஃப்எம்என் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் இன்வால்வ்டு இன் ஜீனோபயோட்டிக் மெட்டபாலிசம் ஆல்சோ, சக்சினேட் டிஹைட்ரோஜனேஸ் ரியாக்ஷன், ஜாந்தின் ஆக்சிடேஸ், ட்ரக் மெட்டபாலிசம். இதில் 2 இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொடுக்குறேன். பார்பிச்சுரேட்ஸும் ஃபோட்டோதெரப்பி. பார்பிச்சுரேட்ஸ் என்ன பண்ணும்? இட் காசஸ் ரைபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சி. ஃபோட்டோதெரப்பியும் ரைபோஃப்ளேவினை குறைக்கும். அதுக்கடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா, சர்க்கம் கார்னியல் பிளட் வெசல்ஸ் இருக்கும், கார்னியாவில் விஷன் இம்பேர்மெண்ட் இருக்கும், அதனால தான் ரெட்னஸ்ஸு பெயினோடு இருக்கும் சம்டைம்ஸு. அதுதான் ரீசன் ஃபார் ஃபோட்டோஃபோபியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் யுவர் angular stomatitis due to the deficiency of riboflavin.